ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டுல்ந்த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம காய்கறி எல்லாமே மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம். அதில் பச்சை மிளகாவும் வாங்கியிருப்போம். பாதி பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மீதி இது பழுத்து வம்பா போயிடும். ஆனால் பச்சை மிளகா வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணி வச்சுருங்க. இதை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான சாதம், குழம்பு, அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, ப்ரெட்டு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது. வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சின்ன பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். பெரிய பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் காரம் அதிகம்னால கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் ஜீரகம். இதை ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த பொடி ரொம்ப முக்கியம். இதோட அளவும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா போயிட்டுனா கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. யாருக்காவது கொடுத்து விட போகிறீங்க அப்படின்னா அவங்க 1 மாதம் 2 மாதம் வரை வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ்க்கெலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வச்சு சாப்பிட்றதுக்காக இல்லை, அதுக்காக நான் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டுக்காக எடுக்கிறதுனால தான் ரீஃபண்ட் ஆயில். அது நான் 100 ml எண்ணெய், அதுக்கு 200 கிராம் பச்சை மிளகா. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டாலுமே 100 ml நல்லெண்ணெய்க்கு 200 கிராம் பச்சை மிளகாவை நல்லா வறுபடணும். அது வறுபடுற நேரம் உங்களுக்கு கமரும். அந்த கமர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா கொஞ்சம் கமர் கம்மியாகும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பச்சை மிளகா எடுத்ததுனால புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பெரிய பச்சை மிளகா எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உரைப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல பொடி, அந்த பொடி ரொம்பவே முக்கியம். அந்த பொடி தான் இதுக்கு ஃப்ளேவரையும் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், காரம் வேணும்னா சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பொடி 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் பச்சை மிளகாய்க்கு 1 ஸ்பூன். இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. இதே 1 கிலோ பச்சை மிளகாயில் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். எண்ணெய் பிரிந்து வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது புளி தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால பச்சை மிளகாயில் அந்த காரத்துக்குள்ளே புளி, அதுக்கப்புறம் உப்பு, அந்த காரம் எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இல்லாத பட்சத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சீனி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிந்து வரும். எண்ணெய் பிரிந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் கண்டிப்பாக பிரிந்து வரணும். எண்ணெய் பிரிந்து வரலை அப்படின்னா அது பூசணம் பிடிச்சிடும். ஒரு மாதிரி ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. 100 ml எண்ணெயை ஊற்றணும். அந்த எண்ணெய் எல்லாமே பிரிந்து நம்மளுக்கு வந்துடும். எண்ணெயை அது கக்கணும். எண்ணெய் கக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் கக்கிருச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி பிரிந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு அது எதுவுமே போடலை. வெறுமனையாக இப்படியே பண்ணியாச்சு. நீங்கள் சிம்பிளாக பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் எல்லா விதமான ரைஸுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதை 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். எதுக்காக வினிகர் ஆட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக பூசணம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பூசணம் பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதுக்காக தான். இதில் நான் சீனி ஆட் பண்ணியிருப்பேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லம் தான் ரொம்பவே நல்லது. நான் வெல்லம் இல்லாத பட்சத்துக்கு அவசரத்துக்கு தான் நான் இதில் சீனி ஆட் பண்ணேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெல்லமோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இவ்வளவுதான், நம்மளுடைய பச்சை மிளகாத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பச்சை மிளகா வாங்கி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.